குழந்தைகள் தினத்தன்று பள்ளியின் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் கீழே விழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் ஆசிரியர்களின் கவனக்குறைவே என மாணவனின் பெற்றோர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி பழங்கானத்தம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில்தான் இந்த அவலம் அரங்கேறியுள்ளது. இதில் பள்ளியின் மாடியிலிருந்து கீழே விழுந்த 5ஆம் வகுப்பு மாணவன் அகிலன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை பழங்கானத்தம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில்தான் இந்த அவலம் அரங்கேறியுள்ளது. இதில் பள்ளியின் மாடியில் இருந்து கீழே விழுந்த 5ஆம் வகுப்பு மாணவன் அகிலன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்து 5 நாட்களை கடந்த நிலையில் அங்கு மாணவனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இதனிடையே இந்த பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள பள்ளி கட்டடத்தை அதிகாரிகள் ஏன் இத்தனை நாட்களாக கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்னிறுத்தி அந்த பகுதியில் பொதுமக்கள் தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. போராட்டத்தில் இறங்கினர். மேலும் பள்ளி கட்டடத்தில் இருந்து மாணவன் விழுந்த சம்பவத்தில் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோரின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுக்கு காரணம் அந்த மாதிரி ஆனதுக்கு காரணமான ஸ்டாஃப்ஸையும் அந்த தலைமை அந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியரையும் டீச்சர்ஸையும் விசாரிக்கணும். எங்களுக்கு உண்டான நல்ல ரிசல்ட் அவங்க கொடுக்கணும். எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி நாங்கள் அன்னைக்கு இருந்த மனநிலைமையில் அதை பயன்படுத்தி அவங்க சொல்கிறத நாங்கள் எழுதுகிற அளவுக்கு எங்களை எஃப்ஐஆர் காப்பி இப்போ அது எஃப்ஐஆர் காப்பியே இல்லைன்ற அளவுக்கு செக்ஷன்லாம் போட்டு ப்ராப்பராக தரல. எங்களுக்கு நல்ல அந்த எஃப்ஐஆர் காப்பியை மறுபடியும் ரீகால் பண்ணி தரணுன்றதுக்காக கேட்டுதான். இதன் ஒரு பகுதியாகவே பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சிகிச்சையில் உள்ள பள்ளி மாணவன் அகிலனுக்கு முறையான சிகிச்சைகள் வழங்கவும் வலியுறுத்தி மாணவரின் பெற்றோர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இப்போ நாங்கள் நிறைய தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸ்கூலில் போய் பிள்ளைங்களுக்கு அது பாதுகாப்பான இடமா இல்லை, எங்களுக்கு சரிப்பட்டு வரல, நீங்கள் அதை சரி பண்ணுங்க, பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அதை அந்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ ஸ்கூல் கிட்ட போனோம். ஆனால் ஸ்கூலில் இப்போ தான் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கூலை நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லி குழந்தைங்கள வேற ஒரு மகால் பக்கத்தில் அவங்கள படிக்கிறதுக்கு அனுப்பிட்டு இந்த ஸ்கூலில் வேலை பார்க்க போகிறாங்களாம். இந்த சூழலில் சம்பந்தப்பட்ட பள்ளி தற்போது தற்காலிகமாக இடமாற்றி தனியார் மண்டபத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் மீதும் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் பிரபு.